ஆமா, உன்னை ஏமாத்தி தான் சைன் வாங்கணும்னு நெனச்சேன். காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நெனச்சேன்னு சொல்லிட்டு பாட்டி எல்லா விஷயத்தையுமே வந்து ஒத்துக்கிறாங்க. அதனால விஜய் பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ ஆக மொத்தத்தில காவேரி இங்க வரக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்களா? எனக்கு எல்லாத்தோட இந்த இந்த சொத்து, சுகம் எல்லாத்தோட எனக்கு காவேரி தான் முக்கியம். ஓ! உனக்கு அப்போ எல்லாத்தோட காவேரி தான் முக்கியமா? இந்த தாத்தா, பாட்டி கூட முக்கியம் இல்லையா? அப்படின்றாங்க. நான் அப்படி சொல்லவே சொல்லலல்ல. காவேரி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க தானே நெனைக்கிறீங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு தாத்தா. இந்த வீட்டுக்கு காவேரி எக்காரணம் கொண்டும் இவங்க வந்து வர விட மாட்டாங்க. இவங்க காவேரிய ஏத்துக்காத பட்சத்தில நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நேராக ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற? இப்போ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எங்கேயோ போகிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் காவேரி வீட்டுக்கு தான் போகிறேன். இதுக்கப்புறம் காவேரி கூட தான் நான் வாழ போகிறேன். நானும் காவேரியும் ஒன்றா வாழ்றது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். போதும் நாங்கள் பிரிஞ்சு இருந்ததெல்லாம். இதுக்கப்புறமாவும் நான் காவேரி கூட பிரியறதுக்கு தயாராக இல்லை. எப்போ இந்த அளவு வந்துருச்சோ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். நீ ஏன்பா போகணும்? நாங்கள் வேணால் போயிடுறோம். இதுவும் வீடுப்பா அப்படின்னோடனே, ஏன் வீடாக இருந்தால் என் முடிவு நீங்கள் கேட்பீங்கள்ல. என் முடிவு நீங்கள் பாட்டி கேட்கலையே பாட்டி. சித்தப்பாவை உங்கள் முடிவுப்படி கூட்டின்னு வந்துட்டீங்க. அதே மாதிரி காவேரி வேணான்னு சொல்கிறீங்க. எல்லாமே முடிவுப்படி நீங்கள் தானே முடிவு எடுக்கிறீங்க. இதில் நான் எங்கே நான் பண்ண முடியும்? இது உங்கள் வீடு பாட்டி. நீங்கள் எல்லாருமே இருந்துக்கங்க. நான் இந்த வீட்டிலேருந்து போயிடுறேன். காவேரிக்கு எங்கே இடம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்களோ அப்போவே எனக்கும் இடம் இல்லாமல் போயிடுச்சு. நானும் காவேரியும் வேறு இல்லை. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் காவேரியோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. யார் பேச்சு கேட்காம கிளம்பிடுறாரு விஜய். தாத்தா எங்கள் மனசு கஷ்டப்பட்டு அழுறாரு. நீங்கள் எதுக்கு எங்கள் மனசு கஷ்டப்படுறீங்க? அந்த விஜய் போன கையோட திரும்பி வந்துடுவான் பாருங்க. ஏன்னா அந்த சாரதாலாம் யாரையும் வாழ விட மாட்டா. இவ்வளோ நாள் வாழ விடாது, இப்போ வாழ விட போகிறா அவங்க 2 பேரையும். அதனால் விஜய் வந்துடுவான், நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்றாங்க. இதை கேட்டுட்டு அவங்க சித்தப்பா வந்து விஜய் வந்துடுவானா வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. வந்து வாசலில் வந்து நிற்கிறத பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே காவேரி வீட்டில் அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்க்குறாங்க வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து கையில் சூட்கேஸோட விஜய் வந்து நிற்கிறாரு. நான் ஒரே நடியாக வந்துட்டேன் காவேரி அப்படின்றாரு. அதை பார்த்துட்டு என்னங்க நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை காவேரி என்னாலையும் முடியல சமாளிக்கிறதுக்கு. யாருன்னு நான் சமாளிக்கிறது சொல்லு. எனக்கு நீ வேணும் காவேரி, என் பாப்பா வேணும் காவேரி. அதுக்காக எனக்கு எந்த வந்து சொத்தோ எந்த விஷயமோ எனக்கு முக்கியம் இல்லை காவேரி. தாத்தா பாட்டி விட்டுட்டு வந்துட்டேன் காவேரி அப்படின்றாங்க. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். ஏன்பா இப்படி அவசரப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. இல்லை அத்தை, என் குழந்தை கூட நான் இருக்கணும் அத்தை. என் குழந்தையும் என் காவேரியும் நான் பிரிஞ்சிடணும் பயமாக இருக்கா அத்தை. எல்லாரும் என் காவேரியை என்னை பிரிக்க பார்க்குறாங்க அத்தை. இது என்னால் முடியாது அத்தை. நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் காவேரி வந்து முக்கியம்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன் அத்தை. எனக்கு காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு எல்லா சொத்து சுகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்த அத்தை. இப்போ என்னை ஏற்றுப்பீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அது வந்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. உடனே வந்து இதுக்கப்புறம் ஏன் சாரதா யோசிக்கிற? அதான் அந்த பையன் யாரும் தேவையில்லை, காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டால. இதுக்கப்புறமாவும் வந்து நீ யோசிச்சுட்டு இருப்பியா? இதுக்கப்புறமாவது வாய் நிறைய வாங்க தம்பி அப்படி சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு சாரதா அப்படின்னோடனே சாரதா அவங்க என்ன பண்ண தெரியுமா அவங்க அத்தை சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சரி வாங்க தம்பி உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றாங்க. எனக்கு இது போதும் அத்தை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே காவேரி தம்பிக்கு தண்ணி எடுத்தது கொடுமா நான் எடுத்தது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா எடுத்தது கொடுக்குறாங்க. வாங்கி குடிச்சிட்டு காவேரி கிளம்பலாமா அப்படின்றாரு. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. எங்கே தம்பி அதான் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் வந்துட்டீங்களா மறுபடியும் எங்கே கூப்பிட்றீங்க காவேரியை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. வேற எங்கே நாங்கள் 2 பேர் தனியாக போகலான் இருக்கோம். நான் இங்கே இருக்கிறதா எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. ஏன்னா இந்த வீட்டில் இடம் பத்தாதுல சின்ன வீடுல அதுக்கு என்ன இருக்குது? உங்கள் ரூம் தான் அங்கே இருக்குல்ல. இதே வீட்டில் உங்கள் ரூம் இருக்குல்ல. காவேரி வேற மாசமாக இருக்கா. இப்போல்லாம் உங்களை வேறு இடத்துலலாம் நாங்கள் வைக்க முடியுமா? அதனால் இந்த ரூம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அது வந்து சின்ன ரூமாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா தம்பி அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் அந்த ரூமில் தானே இருந்தேன். எனக்கு காவேரி கூட அந்த ரூமே போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரி காவேரி நான் ரூமில் எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துல நான் வைக்கிறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து வராரு. நம்ம வந்து குபரணும் தம்பி நல்லா யோசிச்சிட்டிங்கல்ல. அவங்க தாத்தா பாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாங்க, அவங்க வேறு மனசு கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னோடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் விடுங்க அத்தை, நீ வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பட்டியெல்லாம் வச்சுட்டு சரி காவேரி நீ பேசிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு குமரன் வந்து போயிடுறாரு. இங்கே வந்து காவேரி பார்த்துட்டு அப்படியே விஜய் வந்து கண்கலங்கிறாரு. ஏங்க அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, பாட்டி இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல காவேரி, இந்த அளவு போயிருக்காங்க பாரு, இப்போ கூட அவங்க அப்படியே தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு காவேரி அப்படியே அவர் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு காவேரி, இதுக்கப்புறம் நீ நானும் பாப்பா 3 பேர் தான் நம்ம வாழ்க்கை. நான் யாருக்கோ என்னென்னமோ நினச்சேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க.